மலர் விசை ஏங்கினான் மானடி சேர்ந்தான் இடர் விசை வீடு வாழ்வு அப்படி இருக்க நானும் இந்த சத்தியபுர நாட்டில் விஷக்கொடிக்கு அன்பு காதலியாக கட்சிலை என்ற பெயரோடு மிக இருந்தாலும் மாமாவை பார்க்க வேண்டும் மாமாவை பார்த்து பேச வேண்டும் கட்டி அடைக்க வேண்டும் முத்தத்தை கொடுக்க வேண்டும் அப்படி என்று அவளோடு காத்து கொண்டிருக்கிறேன் மாமா 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 என்னங்க மாமா என்னங்க என்னங்க என்ன என்ன மழை செத்தாவர போல இருக்கு முகமானது இப்படி வாடி கருதல் இருக்குது என்னாச்சு என்ன நடந்தது என்ன தெரியுமா ஆனது என்னங்க வெக்கமா வேதனை வேதனையா அவமானம் அவமானமா என்ன சொல்றீங்க யாரால தெரியுமா நான் எங்க வேலை செய்கிறேன் அந்த சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கு படை தளபதியாக இருக்கின்றேன் அவருக்கு வயதாகி கொண்டு இருக்கின்றது அதனால் மூத்த மகன் சத்துவனுக்கு மணிமுடி அப்பொழுது என் கரத்தினால் மணிமுடி சூட்ட வேண்டும் முறைத்தார் அவனை சிறு வயதில் இருந்தே தூக்கி வளர்த்தவன் அல்லவா என் கரத்தினால் மணிமுடி சூட்டினால் சிரசிலே அமராதா என்ன தெரியுமா செய்தார் மணிமுடியை கீழே தட்டிவிட்டு 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம் திலகமாக நெற்றியை சுட்டுகின்றோம் 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம் வாயில் படிக்க வெளியிலே விடுகிறோம் அது போன்று இட்டக்கால் செருப்புக்கு சமம் என்று உரைத்து விட்டான் அவனை விடலாமா உன்னை விடலாமா எனக்கு அவமானம் என்றால் அது உனக்கு அவமானம் எனக்கு துன்பம் என்றால் எனக்கும் துன்பம் இல்லவா ஐயா நான் சொல்வது பண்ணி செப்பனை செய்து முடிக்க வேண்டும் அப்படியா ஆமா ஓடிவா எப்படி அங்க கொடுத்து சாப்பிடுறோம் இருக்கட்டும் அவங்க நாட்டுல ஓய்ச்சிருக்கோம் ஆமா நம்மளும் ஓய்ச்சிருக்கோம் அனைத்தும் நடக்கட்டும் இத பாருங்க நீங்க சொல்லும் செயலை என்னால செய்ய முடியாது 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 முடியாதா நான் சொன்னா முடிக்க முடியாதா முடியாது 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 என்று புரிவாக பிடிக்காது சகலமும் ஒரு பெண்ணா விஷத்தை கலக்கலாம் இதே வேலை இவனையும் வீட்டலாம் நீங்க போடு போடுங்க இந்த கட்சலை அப்படியே போறேன் இந்த கட்சலை உரலையே விடுகிறேன் அப்படியா நீங்க புள்ளி வைங்க ஆமா இந்த கட்சலுக்கு கோல வச்சிடுறேன் அப்படியா ஆமா கட்சலை என்னங்க முதல்ல உப்பு கொண்டு இருந்தா பார்க்கும்போது என் மனதில் என்ன ஆசை இருக்கின்றது
செல்வதை போல் செப்பனை செய்ய வேண்டும். எப்படி தெரியுமா? பார்க்கின்ற வெள்ளி கிழமை இளவரசிக்கு மஞ்சள் நீராட்டுகிறார். அங்கே நீ ஒரு நாட்டிய பெண்ணாக வர வேண்டும். அந்த இடத்திலே நாம எப்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டும்? நான் அண்ணன், நீ தங்கச்சி. என்ன சொல்றீங்க? ஆமாண்டி. ஆமா, நான் தங்கச்சியா? இங்க இல்ல, இங்க தவறி கூட மாமான்னு கூப்பிடக்கூடாது. சரி மாமா. இங்க கூப்பிடு. அது இந்த வார்த்தை வரக்கூடாது. நான் யாரு அங்க? நீங்க அங்க மாமா. சாரி, இதை கெடுத்துருவோம் போல பாவி. அண்ணன்டி அங்க தங்கச்சி. ஆமா. இன்னும் ஈதல் இசைப்பட அது வல்லது, ஊதியம் இல்லை உயிர்கண்டான் வள்ளுவன். அந்த குரலுக்கேற்ப இன்னும் மகள் மருமகன் பாலகிருஷ்ணன், அருள்மொழி, மோகன், சாருமதி, நவீன்குமார், திலீப், கவின், மோகித், பொட்டுக்கண்ணி மற்றும் இன்னும் மகள் மருமகன்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து எனது கலைக்குழுவின் வெள்ளி வேடம் நடிக்கக்கூடிய ஆவணிப்பூர் நகரத்தைச் சேர்ந்த சீனு அவர்களை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாது இன்னும் சகோதர மனைவிகள் பொட்டுக்கண்ணி, பானுமதி, சாந்தி, பொட்டியம்மாள், கண்ணகி, மல்லிகா, சுதா செல்வி, தவச்செல்வி, ஸ்ரீமதி மற்றும் மருமகள்கள் சத்யா, ஷகிலா, கலைவாணி, கலைச்செல்வி, கௌதமி, கல்பனா, தீபிகா, பவித்ரா அனைவரும் ஒன்றாக இணைந்து 201 ரூபாய் ஐயா சீனு ஐயா அவர்களை பாராட்டி வெள்ளிவேடம் நடிக்கக்கூடிய ஐயா சீனு ஐயா அவர்களை பாராட்டி 201 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை துவக்குகின்றோம். நன்றி, வணக்கம்.